அடுத்ததாக திரு சந்தீஷ் IPS காவல் கண்காணிப்பாளர் ராமநாதபுரம் மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வரைவோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து திரு லட்சுமணன் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு சென்னை அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைத்து திரு லட்சுமணன் அவர்களுக்கு வரைவோலை. அடுத்ததாக திரு மனோஜ்குமார் காவல் உதவி ஆணையராக போதைப் பொருள் எதிர்ப்பு நுண்ணறிவு பிரிவில் பணியாற்றி தற்போது திரு கண்ணன் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு காமராஜ் காவல் ஆய்வாளர் மத்திய நுண்ணறிவு பிரிவு கோயமுத்தூர் மண்டலம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி மரியாதை செய்கிறார்கள். திரு காமராஜ் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு அருண் சார்பு ஆய்வாளர் குரங்கணி காவல் நிலையம் தேனி மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திரு அருண் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து திரு ராஜ்குமார் தலைமை காவலர் 1868 குமுளி காவல் நிலையம் தேனி மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திரு ராஜ்குமார் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு கார்த்திகேயன் தலைமை காவலர் 348 வேட்டைக்காரன் இருப்பு காவல் நிலையம் நாகப்பட்டினம் மாவட்டம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு குத்புதீன் தலைமை காவலர் 1288 கோட்டைப்பட்டினம் காவல் நிலையம் புதுக்கோட்டை மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். திரு குத்புதீன் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து திரு ராமர் சிறப்பு சார்பு ஆய்வாளர் நல்லூர் காவல் நிலையம் திருப்பூர் மாநகரம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். திரு ராமர் அவர்களுக்கு வரைவோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக திரு ஐயப்பன் தலைமை காவலர் 2244 மதுவிலக்கு அமலாக்க பிரிவு திருநெல்வேலி மாவட்டம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். திரு ஐயப்பன் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து திரு பிரேம்குமார் தலைமை காவலர் 46983 R3 அசோக் நகர் சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல் நிலையம் பெருநகர சென்னை காவல் அவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி மரியாதை செய்கிறார்கள். திரு பிரேம்குமார் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து திரு செந்தில்குமார் சிறப்பு சார்பு ஆய்வாளர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு கரூர் மாவட்டம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். திரு செந்தில்குமார் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு ராமகிருஷ்ணன் தலைமை காவலர் 2120 போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு தேனி அளவு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். திரு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது.
அடுத்ததாக போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்திய பள்ளிகளுக்கு விருது. முதல் பரிசு செங்கோடப்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான முதல் பரிசை பெறுகிறார்கள் செங்கோடப்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள். இவர்களுக்கான வெற்றி சான்றிதழை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். செங்கோடம்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றி கோப்பையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக தஞ்சாவூர் பூதலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பள்ளியில் போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசை பெறுகிறார்கள் தஞ்சாவூர் பூதலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். இவர்களுக்கான வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாணவர்களுக்கு இப்போது வெற்றி கோப்பையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசாக 75,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்.